பல இடங்கள்ல மதுபான கடைகளை மூடுகிறோம் என்று அறிவிக்கிற அரசு இன்னொரு புறத்துல டாஸ்மாக் கடையில 54 புதிய வகை மதுபானங்களை விற்க முடிவு, வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து அது பிரியர்களுக்கு சுப செய்தின்ற மாதிரி இப்படி அறிமுகப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். பொதுவாக இந்த குற்ற சம்பவங்களை கவனிச்சு பாருங்களேன். கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், ஒரு சிறுமையில் இருந்து மூதாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுகிறார், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா இந்த போதையில் தான். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு புறத்தில் கைது நடவடிக்கைகளுடைய அந்த செய்திகள் நமக்கு ஆறுதல் அளித்தாலும் கூட, இன்னொரு புறத்தில் இவ்வளவு தூரம் இது பரவி கிடக்கிறது என்பது நமக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எந்த அளவிற்கு அப்படின்னா, முன்பெல்லாம் மது இதனால் ஏற்படுகிற அந்த சீரழிவை நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். அதை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். ஒரு மது போதையில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நாம் தெரிந்து கொள்கிற வகையில் இருந்தது. இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் நடந்த செய்திகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற போது, பொன்னேரி அருகே 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்படுகிறது. திருச்சியில் 17,500 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்படுகிறது. போதை ஊசி போட்டுக்கொண்டு இளைஞர் மரணிக்கிற நிலையில இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள் நிலவி வருகிறது. இன்னொரு புறத்தில் விழுப்புரத்தில் ஆராவில் பகுதியில் பெட்டமைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நைஜீரியா நாட்டை சார்ந்த அந்த போதை பொருள் புழக்கத்தில் இருக்கிறது என்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அப்போ இப்படியான மது போதையில் பல்வேறு விஷயங்கள், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள், பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு இப்பேற்பட்ட பெரும் போதைக்கான சந்தையாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிற அளவிற்கு இப்படியான பல நடவடிக்கைகளை, பல்வேறு போதைப் பொருட்களை எல்லாம் புதிதாக நாம் அட்ரஸ் பண்ற அளவுக்கு, தெரிந்து கொள்கிற அளவிற்கு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இது போன்ற நிலையை தாண்டி இப்படி இவ்வளவு மோசமான நிலையில் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிற போது, தமிழக அரசு ஒரு புறத்தில் கைது நடவடிக்கை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட, ஆங்காங்கே செய்திகளை பார்க்கிற போது இதை தடுக்கக்கூடியவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இந்த போதையின் விபரீதத்தால பல்வேறு சண்டை சச்சரவுகள், பல கொலைகள், பல கற்பழிப்பு வழக்குகள் இதனால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பல இடங்கள்ல மதுபான கடைகளை மூடுகிறோம் என்று அறிவிக்கிற அரசு இன்னொரு புறத்தில் டாஸ்மாக் கடையில 54 புதிய வகை மதுபானங்களை விற்க முடிவு, வெளி மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து அது பிரியர்களுக்கு சுப செய்தின்ற மாதிரி இப்படி அறிமுகப்படுத்துகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப அரசு இடத்திலேயே போதிய இந்த மது மட்டுமல்லாம இந்த போதைப் பொருட்கள் என்கிற வகையில எல்லாமே, ஏன்னா பொதுவாக இந்த குற்ற சம்பவங்களை கவனிச்சு பாருங்களேன். கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், இது மாதிரி பாலியல் சார்ந்த ஒரு சிறுமையில் இருந்து மூதாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுகிறார், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னா இந்த போதையில் தான். அந்த போதை சில மது போதைகளாக இருக்கிறது, கஞ்சா போதை, இது மாதிரியான பல்வேறு வகையில் பல்வேறு தீமைகளுக்கு இதுதான் அடிப்படையாக இருக்கிறத பார்க்கிறோம். பல்வேறு குற்ற செயல்களுக்கு இதுதான் ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக. பல நோய்களுக்கும் பாருங்க, இன்னைக்கு எந்த நோய்க்கு நீங்க போய் உட்கார்ந்து மருத்துவத்திற்கு போனாலும் கூட முதன்மையான கேள்வி இது குறித்து தான் இருக்கும். நீங்க போதைப் பொருட்களை பயன்படுத்துறீங்களா என்பதைத்தான் கேள்வியாக முன்வைக்கிறார்கள். எல்லா நோய்களுக்கும் இதுதான் அடிப்படை அப்படின்னும் பொழுது, அப்ப இது குறித்த ஒரு போதிய ஒரு தெளிவில்லாத நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஜ்ஸாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த மது, சூதாட்டம், சிலைகள், குறிக்கிற அன்பு, இந்த மாதிரியான இந்த கலாச்சாரம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், சைத்தானுடைய அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்கள், இதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு உத்தரவிடுகிறானே. இது மாதிரி இந்த பொது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போது, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே தடை செய்யப்பட்டது, எல்லாமே ஹராம் என்கிற நிலைப்பாட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தப்படுத்தி அந்த மக்களை நல்வழிப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான் மக்களிடத்தில் இந்த போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படுவதற்கு, இதுல கடும் போக்கு, கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிற போது தான் இதிலிருந்து ஏற்படுகிற எல்லா சிக்கல்களுக்கும், பல குற்ற செயல்களுக்கும், இது மாதிரியான நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதை கூறி முடிக்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.